எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நான் இருக்க பிளேஸ் பார்த்தீங்கன்னா பெங்களூர். இங்கே வந்து கிளைமேட்டே சூப்பராக இருக்குது. ஒரு 19 டிகிரி செல்சியஸ் இங்கே இருக்குது. ஸோ இந்த சூப்பரான கிளைமேட்டில் நாங்கள் வந்து மாடிஃபை பண்ண வந்திருக்கிறது வண்டி வந்து நெக்ஸான் XE. இது வந்து ஒரு பழைய வெர்ஷன். ஸோ இது பார்த்தீங்கன்னா கர்நாடகா ரெஜிஸ்டர் வெஹிக்கிள். இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்த ஆட்டோமேட்டிக் ORVM வந்து நாங்கள் இன்ஸ்டால் பண்ணுறோம். அப்புறம் இது பவர் விண்டோ இன்ஸ்டால் பண்ணுறோம். ஃப்ரண்ட்டு டிரைவர் சைடில் உங்களுக்கு வந்து அந்த கண்ட்ரோல் வந்துடும். ஸோ பின்னாடி இருக்கிற பவர் விண்டோ அப்புறம் ஃப்ரண்ட்டில் எல்லாமே வந்து ஒரே கன்சோலில் நாங்கள் கொடுத்துருவோம். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் மாடிஃபை பண்ணுறது வந்து இந்த சென்ட்ரல் கன்சோல். இது டோட்டலாகவே எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் புதுசாக வேறு கன்சோல் நாங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணுவோம். ஸோ அதோட ஃபினிஷிங் நான் காட்டுறேன் உங்களுக்கு. சூப்பராகவே இருக்கும். போட்டதுக்கப்புறம் தான் அதில் வந்து நம்ம மொபைல் அப்புறம் நிறைய திங்ஸ்லாம் அதில் வச்சுக்கலாம். ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்ஸ். ஸோ போட்டதுக்கப்புறமே அது உங்களுக்கு நல்லா இருக்கும். ஸோ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரிஜினல் ஆம்ரெஸ்ட் போடுறோம். டாப் மாடலில் வர மாதிரி இந்த மேக்னெட்லாம் அதில் வந்துடும். ஸோ பார்க்கவே நல்லாயிருக்கும் இந்த ஆம்ரெஸ்ட். அப்புறம் இந்த இது கிராப் ஹேண்டில் இந்த ஹுக்கோடு வந்துடும். லைட் போடுறோம். அண்ட் இது ORVM ஆட்டோ ஃபோல்டபுள் ORVM மிரர். இதுக்கு வந்து இந்த சுவிட்ச் வந்துடும் ஸ்டாப் மாடலில் வர மாதிரி. அப்புறம் பவர் விண்டோ போடுறோம். பவர் விண்டோ பட்டன்ஸ் இது. அண்ட் இந்த கன்சோல் இது பிளாஸ்டிக் கன்சோல் நாங்கள் வண்டியிலேருந்து எடுத்துட்டோம். அண்ட் இந்த இது ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த இது வந்துடும். இது உள்ள நீங்கள் ரொம்ப ஒரு மொபைல் என்ன ஒரு 4-5 மொபைல் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இதில் மொபைல் வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி ரெடி ஆகிடுச்சு. ஸோ உள்ளே போய் பார்க்கலாம் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த சென்ட்ரல் கன்சோல் பார்க்கலாம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்க கன்சோல். ஸோ இது ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு திருப்பி அகைன் இன்சர்ட் பண்ணியிருக்கோம். அப்படியே ஆம்ரெஸ்ட் ஒரிஜினல் ஆம்ரெஸ்ட் வந்து ஃபிட் பண்ணியிருக்கோம். ஸோ உள்ளே பாருங்கள் நிறைய இடமே இருக்குது. ஓகேங்களா, நம்ம சொன்ன மாதிரி இப்படியே உள்ள அவ்வளோ திங்ஸ்லாம் வச்சுக்கலாம். அண்ட் அதே மாதிரி இந்த மேக்னெட்டும் நல்லா அதில் வந்து க்ளோஸ் ஆகும். ஓகே, ஸோ பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது. அதே மாதிரி பவர் விண்டோ. ஸோ ஃப்ரண்ட்லேயே லாக் வச்ச மாதிரி கொடுத்துட்டோம். இந்த மாதிரி நிறைய பட்டன் எழுதிப்பாங்க. ஸோ லாக் வந்து ஆன் ஆகிடுச்சு. ஸோ அதே மாதிரி பேக்கில் ரிவர்ஸில் நான் வந்து இது பண்ணுறேன். ஸோ இந்த பவர் விண்டோ இறங்குது பாருங்கள். ஓகே, அப்படி மேலே இது பண்ணுறேன். ஸோ சேம் வாய்ஸ் அது ஃப்ரண்ட்லேயும் இங்கே தான் வந்துருச்சு. ஸோ ஆல்ரெடி ஃப்ரண்ட் நெக்ஸானில் வரும். நாங்கள் இந்த பட்டன்லேயே நாங்கள் வந்து அதையும் மர்ஜ் பண்ணி விட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா டாப் மாடல் மாதிரி அது வந்து வந்துடும். அதேமாதிரி இன்னொரு ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு மிரர் நம்ம பண்ணோம் ORVM. ஸோ இதுவும் அந்த ஃபினிஷ் பாருங்களேன் சூப்பராக இருக்கா. ஸோ அதுக்கேற்றப்பில் இப்போ பார்த்திங்கன்னா வண்டி வந்து இப்போ சைடு மிரர் வண்டியில் ஆஃப் பண்ணிட்டேன். அப்படியே ஆன் பண்ணிட்டேன். அண்ட் அப்படியே நம்ம வந்து இது மாடிஃபை இந்த மிரர் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அதுக்கேற்றாப்புல. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இப்போ லெஃப்ட் சைடு வந்து நான் பண்ணியிருக்கேன். ஸோ லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா அங்கேயும் உங்களுக்கு வந்து மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகும். ஓகேங்களா. ஸோ ரொம்ப நல்லாவே தெரியுது. ஸோ சென்ட்ரல் கன்சோல் ORVM அப்புறம் பவர் விண்டோ ஸோ இது பண்ணியிருக்கோம். அப்புறம் பூட்டில் லைட்டு வந்து இது பண்ணோம். ஸோ அது நார்மலாக லைட் தான் அது. ஸோ பூட்டை ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணி எரியுது பாருங்க லைட். இதில் லைட் இல்லை இதில் முன்னாடி. ஸோ அவ்வளோதான். இப்போ தான் கார் கம்ப்ளீட்டாக நல்லா இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் வந்து இன்னொரு வண்டி பெங்களூரில் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து நான் உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் காட்டுறேன்.